ஒரு 50,000 பேரோ ஒரு 20,000 பேரும் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 1,00,000 பேர் இருந்தா எப்படி இருக்கும்? நடந்து போனோம் நீங்க அங்க நடுவுல குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸ் 17, 18, 20, 21 அவங்களுடைய வலி தெரியுது, அவங்களுடைய ஆதங்கம் தெரியுது, அவங்களுடைய கோபம் தெரியுது. மறுநாள்களை நடக்க போகுது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியுது. அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. திடீர்னு ஆர்மி வந்து பின்னாடி நிக்குது, ஹெல்மெட்டுகளை போடுறானுங்க. ஆனா பசங்க பாடுறாங்க, அந்த எனர்ஜி குறையுமான்னு பார்த்தேன். இந்த சுதந்திர போராட்டத்தில் இருக்கிறான்னு தோணுச்சு எனக்கு. வந்த குழந்தைங்கள டெல்லிக்காரங்க இல்ல, டெல்லியே ரொம்ப தூரமானது அவங்களுக்கு. அதுக்கு நடுவில் நம்மளுக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, இதை வயலன்ஸ் ஆக்கணும், இதை ஸ்டாம்பேட் ஆக்கணும். திடீர்னு பாக்குறோம் அங்கிருந்து ஒரு சைரன் கேக்குது, ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள ஒரு சம்பந்தமே இல்லாம அரிகேட்ஸ் இழுக்கிறானுங்க, மறுபடியும் எடுக்கிறானுங்க. ஒரு 3:30 மணிக்கு பின்னாடி எல்லாம் ஹெல்மெட் போட்டு ரெடி ஆகுறானுங்க. அதாவது பயமுடுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சின்ன கலவரத்தை உண்டாக்கலாமா. டிஆர் கேஸோட வண்டி வருது, ஒன்னும் பண்ணாம போகுது. திடீரென காரில ஆகும்போது எல்லாத்தையும் விளக்குறானுங்க. அதாவது 2 சைட்லயும் எங்கேயோ அட்டாக் ஆன எந்த பக்கம் ஓடுவாங்கன்னு பாக்கணும். செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, நைட்டு முழுக்க இளைஞர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. கான்ஸ்டியூஷன் புக்கை வச்சு நின்னுட்டேன். மேல ஒருத்தன் போலீஸ்கார ஏறலாம் சார், பாக்குறேன் அவன் காலில் செருப்பு இல்ல. அப்பதான் இன்ஷர்ட் போட்டிருக்கான் யூனிஃபார்ம். இவன் ரவுடியா போலீஸா நேம் போர்டு கிடையாது. ஆனா அவன் மேல வந்த 2 இளைஞர்கள் காலை பிடிக்கிறாங்க, கதறானுங்க. பிரகாஷ் ராஜ் சார் மேல அட்டாக் பண்றாங்க, கத்துறானுங்க பசங்க. அவன் வந்து கொஞ்சம் கீழே இருங்கன்றான். நான் சொன்ன இறங்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச கீழே இறங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி அதாவது ஒரு ஃபோர்ஸை எடுக்கணும். நான் போக மாட்டேங்கிறேன். இந்த பக்கத்துல வந்து கீழே ஒருத்தர் ஏறான் டிரைவர் சீட் மேல. அதுக்கு முன்னாடி டிரைவரை இழுத்து வயரை பிடுங்கிட்டானுங்க, பஞ்சர் பண்ணிட்டாங்க அந்த வெஹிக்கிளை. அரசியல் கட்சி இல்ல, எந்த தலைவனும் இல்லை. ஆனா அவனுங்க இளைஞர்கள் பொறுப்பா இந்தியா இன்னொரு பங்களாதேஷோ நேபாளோ ஸ்ரீலங்கா ஆகக்கூடாதுன்னு பாக்குறாங்க. They never wanted to resort to violence. அதுக்கு 15 மினிட்ஸ் ஒரு தடவை, 1 hour ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா இவங்களுக்கு என்னன்னா அதையும் தாண்டி ஆதங்கத்துல ஏதாவது பண்ணிடுவாங்களோ. ஒரு பெண்ணு ஒரு ஆபீசரை கேட்டுக்கிட்டு இருக்கு, உன் குழந்தைக்கு எப்படியான தாங்குவியா கேக்குது இல்ல, அதை நெஞ்சில உதைக்கிறியா. யூனிஃபார்ம் இல்லாம போலீஸ் பேட்டர்ன் பிடிச்சிட்டு இருக்கிற சுத்திக்கிட்டு இருக்காங்க. யாரும் அவங்க எந்த ஊருக்கு உண்டாங்க அவங்க. நீங்க கேள்வி கேட்காதீங்க, கேள்வி கேட்டா உடைப்போம், கால் உடைப்போம், கை உடைப்போம், தலையை உடைப்போம். ஆனா விரலை மட்டும் உடைக்க மாட்டோம். என்ன ஓட்டு போடுறது வேணாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம். டெல்லி கலவரம் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் ஒடுக்கி இருக்கிறது. அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்தீர்கள். கையெடுத்து கும்பிட்டு கொண்டு ஐயா சாமி என்று கால்களில் விழுந்த மாணவர்களுடைய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அதற்கும் மேல அவர்கள் மீது பட்ட ஒவ்வொரு தடியடியும் இந்த நாட்டை உலுக்கியது மட்டுமல்லாமல் இந்த நாட்டு அரசாங்கத்துடைய அராஜகத்தை வெளிக்காட்டியுள்ளது. இந்த நாட்டில் டெமோக்ரஸி கிடையாது, ஒரு சர்வாதிகாரி ஆட்சியில் தான் நாம் இருக்கிறோம் என்கிற அந்த கேள்வி வந்தது. இன்னைக்கு அதே நரேந்திர மோடியை ஹவுஸ் அரெஸ்ட் செய்து விட்டார்கள். நரேந்திர மோடி வீட்டு வாசல்ல ஒரு போராட்டம் தொடங்கி இருக்கிறது. எந்த அளவில் இவர்கள் அடக்க பார்த்தார்களோ அதற்கும் மேல 10, 20, 50 மடங்கு மேல இன்னைக்கு மாணவர்கள் புதுதில்லியில் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் இந்த நாட்டு விவசாயிகள் அவர்களும் டெல்லியை சுற்றி போராடுவதற்காக வந்துவிட்டார்கள். ஆனால் நேற்று என்ன நடந்தது? நேற்று இந்த நாட்டுடைய ஆத்மாவை சின்னாபின்னமாக்கினார்கள். அதை கண்கூட பார்த்த ஒரு நபர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் அந்த கலவரத்தை மத்தியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய பார்வையில் நேற்று புதுதில்லியில் என்ன நடந்தது, இன்னைக்கு புதுதில்லியில் என்ன நடக்க போகிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்கிற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். பாருங்கள் சார். வணக்கம். நிச்சயமாக மனத்தை உருக்கக்கூடிய விஷயங்களை, செய்திகளை, காட்சிகளை நாம் பார்த்தோம். உங்களுடைய பார்வையில் டெல்லியில் நடந்த விஷயங்கள் நீங்க என்ன பார்த்தீர்கள்? ரொம்ப மனச கலக்கிடுச்சது. எனக்கு போராட்டங்கள் பிடிக்கும். இது வந்து அரசியல் கட்சிக்கு மீது அல்ல, ஒரு சிஸ்டம் வந்து கேள்வி கேட்கறது ஒரு குடிமகனா என்னுடைய கடமை. நான் எந்த கட்சிக்கும் சார்ந்தவன் இல்லை. யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள கேள்வி கேட்கணும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி இளைஞர்களோட ஒரு போராட்டம்.
ம். எனக்கு சும்மா பேசுறது அவங்களுடைய பெங்களூர்ல நின்று எனக்கு அவங்க என்ன பண்றாங்க அதை போய் பார்க்கணும். சோனம் வாங்சுக் அவங்க வந்து தூக்கிட்டு போன உடனே நான் சோனம் வாங்சுக் அங்க இருக்கும்போது போயிருந்தேன். ம். அந்த மக்களை பார்த்தேன், குழந்தைங்களை பார்த்தேன் நாங்க. அதற்கு பிறகு அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. 20ஆம் தேதி ஒரு இந்த மாதிரியான ஒரு போனோம் நம்ம பார்லிமெண்ட் கிட்ட அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, என்னுடைய மனசாட்சி சொல்லிச்சு நான் போய் அவங்களோட உட்காரணும். ம். 2 நாளைக்கு முன்னாடியே நான் போனேன். அந்த காட்சியும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. நீங்க அப்படியே அந்த மக்களை சீறி பாஞ்சு அந்த வெளியில வர்ற போது யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஈவன் கெட் ஆன் டு தட் ஸ்டேஜ். அந்த மக்களுடைய அன்பது, நான் அங்க போய் முழு நாள் இருந்தேன். அன்னைக்கு நைட் எனக்கு தோணுச்சு அங்கிருந்து ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறத விட இவங்களுடைய உட்காரலாம். ம். அந்த நைட்டு எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். மறுநாள் நடந்ததை பத்தி நான் வரேன். அதுக்கு முன்னாடி அந்த நைட்டு நான் பார்த்த காட்சி. ம். அங்க நம்ம அனிதாவை இழந்தாலும் நீட்ல ம். அவருடைய அண்ணன் வந்து பேசினாரு. ம். தெலங்கானால வந்து இருக்கிறவங்க வந்து பேசினாங்க, என்கிட்ட வந்து பேசினாரு. அவரு மக்களை பேசினாரு. நிறைய விக்டிம்ஸ் வந்திருந்தாங்க. இரவு பூரா பாக்குறேன். மறுநாள் காலையில 20ஆம் தேதி அங்க வந்து ஜந்தர் மந்தர்ல இருந்து கிளம்பணும். நைட் அங்க உட்கார்றேன். ஒரு 50,000 பேரோ ஒரு 20,000 பேரும் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 1,00,000 பேர் இருந்தா எப்படி இருக்கும்? ம். நடந்து போனோம். நீங்க அங்க நடுவுல குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸ் 17, 18, 20, 21 அவங்களுடைய வலி தெரியுது, அவங்களுடைய ஆதங்கம் தெரியுது, அவங்களுடைய கோபம் தெரியுது. அப்படியே சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நைட்டு 32 டிகிரிங்க, வேர்க்குது. டாய்லெட்ஸ் இல்ல. வாட்டர் பண்ணோம்னாலும் அந்த போலீஸ் எங்கேயோ தடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ம். மறுநாள் காலை நடக்க போகுது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியுது. அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. திடீர்னு ஆர்மி வந்து பின்னாடி நிக்குது, ஹெல்மெட்டுகளை போடுறானுங்க. ஆனா பசங்க பாடுறாங்க. அந்த எனர்ஜி குறையுமான்னு பார்த்தேன். 10 மணி, 11 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி, காலையில 7 மணி, 8 மணி. இந்த சுதந்திர போராட்டத்தில் இருக்கிறானான்னு தோணுச்சு எனக்கு. ப்ராபபிளி இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் இப்படி நடந்திருக்குமா? பிளாக்ஸை வச்சுக்கிட்டு, ஜனகணமன பாடிக்கிட்டு, வந்தே மாத்திரம் படிக்கிட்டு, நாட்டோட பேர் அம்பேத்கரை நினைச்சுக்கிட்டு, பெரியார பேசிக்கிட்டு, அதை பார்த்து உலுக்கி போயிடுச்சு எனக்கு. இப்படி ஒரு தரையில படுத்துட்டு இருக்காங்க. வந்த குழந்தைகள டெல்லிக்காரங்க இல்ல. ம். டெல்லியே ரொம்ப தூரமானது அவங்களுக்கு. ம். அதுக்கு நடுவில் நம்மளுக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதை வயலன்ஸ் ஆக்கணும், இதை ஸ்டாம்பேட் ஆக்கணும். திடீர்னு பாக்குறோம், அங்கிருந்து ஒரு சைரன் கேக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள ஒரு சம்பந்தமே இல்லாம. ம். நாங்க மக்களுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு, வயலன்ஸ் ஆகக்கூடாது, இவனுங்க இதெல்லாம் பண்ணுவானுங்க, வந்ததுன்னா அதாவது ஸ்டாம்பேட் நடக்கணும்னு. ம். ஆனா குழந்தைங்க அப்படியே சக்காத்துல போறானுங்க. வருது, அது வந்துகிட்டு இருந்தா உட்கார்ந்துடுங்க, மேல ஏத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்றோம். உட்கார்றாங்க. அவன் ஆம்புலன்ஸ்கார சிரிச்சுக்கிட்டு, அவர் யாருமே இல்ல ஆம்புலன்ஸ்ல, வந்து அப்படி திருப்பிட்டு போறான். திடீர்னு பார்த்தா திடீர்னு கேட்ஸ், இந்த பேரிகேட்ஸ் இழுக்கிறானுங்க, மறுபடியும் எடுக்கிறானுங்க. ஒரு 3:30 மணிக்கு பின்னாடி எல்லாம் ஹெல்மெட் போட்டு ரெடி ஆகுறானுங்க. அதாவது பயமுடுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சின்ன கலவரத்தை உண்டாக்கலாமா. டிஆர் கேஸோட வண்டி வருது, ஒண்ணும் பண்ணாம போகுது. திடீரென காரில ஆகும்போது எல்லாத்தையும் விளக்குறானுங்க. அதாவது 2 சைட்லயும் எங்கேயோ அட்டாக் ஆன எந்த பக்கம் ஓடுவாங்கன்னு பாக்கணும்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நைட்டு முழுக்க இளைஞர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு நடுவுலயே ஒரு சின்ன ரூட் பண்ணி மேடையில இருக்கிறவங்க யாரோ உட்காந்து பார்த்து போறது. எனக்கு தூங்க மனசாகல. ம். வந்தா பாக்குவாங்க. அவங்க நான் லீடர் கிடையாது. ஆனா ஒரு பொறுப்பா அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும். நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு. காலையில இருந்து பல எம்பிக்கள் வரானுங்க, பல ஷபானா ஆஸ்மி போன்றவங்க, அவங்க எல்லாம் வந்துட்டு போறாங்க, சந்தோஷப்படுறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கோம், இதை பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். காலையில ஆகுது, டாய்லெட்டுக்கு போகணும்னு நினைச்சேங்க 3:30 மணிக்கு. நான் அதுக்கு ஏன்னா நான் முன்னாடியே நான் வந்து உண்ணாவிரதத்துல உட்கார்ந்தேன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் 2 நாள் அங்க இருந்தாலும் எனக்கு சாப்பிட மனசு இல்லை. ம். அதனாலதான் உண்ணாவிரதத்துல இருந்தேனே தவிர. அப்புறம் அங்க டாய்லெட்டுக்கு போனோம்னு ஒரு 3:30 மணிக்கு போனா ஒரு 100 இளைஞர்கள் நின்றுட்டு இருக்காங்க பாய்ஸ் டாய்லெட்டுக்கு. அவ்வளவு நாத்தம் அடிக்குது. நான் வந்து சாருக்கு வழி விடுங்க. நான் பாக்குறேன் இந்த குழந்தைங்கள இது எல்லாத்தையும் தாண்டி பாருங்க, பெண்கள் வந்து யோசிக்கவே முடியாது. ஆனா நடிச்சு, ஆனா போலீஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ம்.
இன்னும் பல லட்சக்கே மக்கள் வர்றாங்கன்னு தெரிஞ்சு, குழந்தைங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சு எல்லா இடத்துலயும் ஸ்டாப் பண்றாங்க. 1.5 கிலோமீட்டர்ஸ் இது போடுறானுங்க. அவங்களுக்கு இங்க ரீச் பண்ண முடியாம வேற வேற இடத்துல நிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலையில நம்ம மூவ் பண்றோம், சொல்றாங்க இல்ல கவர்மெண்ட் பேச தயாரா இருக்கு. பேச தயாரா இருக்குன்னு சொல்லும் போது நாங்க ஒரு பிரதிநிதியை அனுப்புறோம். அது போய் எத்தனை மணிக்கு வந்துச்சு சார் இந்த தகவல்? 9:30 மணிக்கு பேசுவார்த்தை நடக்கிறது ரெடியா இருக்காங்க. சோ நாங்க ஒரு டீம் அனுப்புறோம். அங்க போய் 10 மணிக்கு ரீச் ஆவாங்க. 12 மணிக்குள்ள வந்துடும். நாங்க கொஞ்சம் மூவ் பண்றோம். ஆனா லாட்டி சார்ஜ் ஸ்டார்ட் பண்றோம். அதாவது முன்னாடி அந்த பிரேக்கை வைக்கிறாங்க, நீங்க தள்ளக்கூடாதுங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களே தள்ளுறாங்க. திடீர்னு ஒரு லெப்ட்ல இருந்து ஒரு செருப்பு போகுது போலீஸுக்கு மேல. திரும்பி பாக்குறோம், அது நம்ம ஆள் இல்லைன்னு தெரியுது. இந்த பிஜேபியோட கூண்டாங்கள் உள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னு தெரியுது. இத ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். உடனே நம்ம பசங்க அவங்களை இழுத்துட்டு போறாங்க. பட் அடிச்ச உடனே மறுபடியும் அடிக்கிறாங்க. மறுபடியும் சொல்றோம், முன்னாடி உட்காந்துடுங்க, உட்காந்துக்கிட்டா லாட்டி சார்ஜ் பண்ண முடியாது. பசங்க உட்காடுறானுங்க, அடி வாங்குறாங்க, உட்காடுறாங்க. போலீஸ பாக்குறேன், பேட்ஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஹெல்மெட்டை போடுறானுங்க. இத பண்ணிக்கிட்ட திடீர்னு நமக்கு நியூஸ் வருது, வேற ஏதோ தெருவுல டியர் கேஸ் உடைஞ்சிருக்கு. மறுபடியும் அமைதியா வரானுங்க போலீஸ். மறுபடியும் நிக்கிறோம், மறுபடியும் பேசுறோம். மைக் செட் இருக்கு, பேசிட்டு இருக்கோம். ஒரு போலீஸ் ஆபீசர் வரான் கீழே. நானும் நம்ம வாங்சுக்கோட வைஃப் கீதாஞ்சலி அவர்களும் தீப்கேயும் நாங்க எல்லாம் மேலே நின்றுட்டு இருக்கோம். பசங்க எல்லாம் பின்னாடி இருக்காங்க. ஓப்பன் இது நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் போட்ட ஒரு வண்டி. மைக் கொடுத்து பேசணும் கொடுங்கன்றாங்க. கொடுத்தா உடைக்கிறானுங்க உடனே. அதாவது சுத்தி இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம பேசக்கூடாது, நம்ம வாய்ஸ் கேட்க கூடாது. ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க குழந்தைங்க. இவங்களுக்கு அந்த ஸ்டாம்பேட் நடக்கும், அந்த ஸ்டாம்பேட் நடக்கணும். இது தொடர்ந்தே போயிட்டு இருக்கு. சரி, 12 மணிக்கு நியூஸ் வருது, பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. ஏன் வரல? 4 மணிக்கு சொல்லியிருக்காரா நட்டா அவர்கள். டைம் வாங்குறானுங்க. தே வாண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். இதுக்குள்ள நமக்கு வந்து பார்லிமெண்ட் கிட்ட ஒரு குரூப் போயிடுச்சுன்னு தெரியுது. பல தெருவுகளுக்கு போயிட்டாங்கன்னு. அந்த பசங்களுக்கு எப்படின்னா அந்த அலையிறானுங்க. அந்த ஊரு தெரியாது உங்களுக்கு. பேக் பேக் போட்டு வந்துட்டானுங்க. சாப்பிடுறதுக்கு காசு இல்ல, கடைகளும் இல்ல. டெல்லியே எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய அரண்மனைக்கு உள்ள போன மாதிரி. பணக்காரங்களுக்கு மட்டும்தான் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கு, சின்ன ஹோட்டல்ஸே இல்ல அங்க. ஆனாலும் நிக்கிறானுங்க. மழை பெய்யுது. திடீர்னு என்ன ஆச்சு, எங்களுடைய வண்டியை அட்டாக் பண்றாங்க. உடனே நான் கூட இருந்தவங்க எல்லாம் பின்னாடி வெஹிக்கிள் கூட நிக்கிறாங்க. நான் இறங்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். நான் கான்ஸ்டியூஷன் புக்கை வச்சு நின்னுட்டேன். மேல ஒருத்தர் போலீஸ்காரர் ஏறலாம் சார். பாக்குறேன், அவன் காலில் செருப்பு இல்ல. அப்பதான் இன்ஷர்ட் போட்டிருக்கான் யூனிஃபார்ம். இவன் ரவுடியா போலீஸா நேம் போர்டு கிடையாது. ஆனா அவன் மேல வந்த 2 இளைஞர்கள் காலை பிடிக்கிறாங்க, கதறானுங்க. பிரகாஷ் ராஜ் சார் மேல அட்டாக் பண்றாங்க, கத்துறானுங்க பசங்க. அவன் வந்து கொஞ்சம் கீழே இருங்கன்றான். நான் சொன்ன இறங்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச கீழே இறங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி. அதாவது ஒரு ஃபோர்ஸை எடுக்கணும். நான் போக மாட்டேங்கிறேன். இந்த பக்கத்துல வந்து கீழே ஒருத்தர் ஏறான் டிரைவர் சீட் மேல. அதுக்கு முன்னாடி டிரைவரை இழுத்து வயரை பிடுங்கிட்டானுங்க, பஞ்சர் பண்ணிட்டாங்க அந்த வெஹிக்கிளை. மேல ஏறிட்டு இருக்கான். நான் பாக்குறேன், வரட்டும், எனக்கு அடி தானே, 10 பேருக்கு நல்லா அடிச்சு பாரு. கீழே இருக்கிற ஒரு போலீஸ் ஆபரேட்டர் அப்படின்னு கத்துனான். எதுக்கு கத்துறான்னு பார்த்தா உஸ்கோம தாத்துல காண்றான். அவனை தொட்டுறாத. நான் என்ன தொடக்கூடாதான், பசங்களை அடிக்கணுமா கீழே. அதாவது அவனுக்கு இந்த பயம் தெரியுது. திடீர்னு 2, 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடக்குது அது. நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் இறங்க மாட்டேன். என்ன இங்க இருந்து தூக்கிட்டு போக முடியாது, கீழே இறங்கினா தானே எடுத்து போக முடியாது. அதுக்கப்புறம் ஏதோ ஆர்டர்ஸ் வருது, விலகுறாங்க. ஹோல் டே த ஹோல் டிராமா. அவனுங்களுக்கு ஜந்தர் மந்தர்ல இருந்து ஒரு 100-200 மீட்டர்ஸ் வெளியே வந்துட்டோம். மறுபடியும் அந்த இடத்த இருக்கக்கூடாது. திரும்பி பாக்குறோம், இருந்த ஜந்தர் மந்தர் ஸ்டேஜ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. முதல்ல எடுக்கணும். அதுக்குள்ள புண்ணியத்துக்கு நம்ம இவரு சந்திரசேகர் ஆசாத் வர்றாரு, ஜெய்பீம். ஒரு எம்பி உள்ள வந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வந்து உட்காந்து பேசணும். அது என்ன பண்ணுவோம், பேசுறோம் மேல மீட்டிங்ல என்ன பண்ணணும். சில பேர் சொல்றாங்க இதை நிறுத்திடணும். ஆனா இந்த பசங்க இல்ல சார், இந்த இடத்த விட்டா மறுபடியும் உள்ள வர முடியாது சார். இவனுக்கு என்ன பண்ணணும், 4:30 மணி டைம் கொடுக்குறான். வெளில இருக்கு, இல்லைன்னு நீங்க போனோம், இல்லைன்னா தெரிச்சிருவோம். அதுக்குள்ள இவங்க வர்றாங்க. ஆனா இவங்க வந்து அவங்க முடிச்சு இந்த டிராபிக்ல உள்ள வர முடியாது. 1.5 கிலோமீட்டர் யாரும் உள்ள வர முடியாம, இருக்கிறவங்க வெளியே போக முடியாம
ஒரு 50,000 ஃபோர்ஸை வச்சிருக்காங்க. So everything is planned. பின்னாடி நைட்ல இருந்த நைட் ஒரு 2-2:30 மணிக்கு நான் சில பசங்களை அனுப்புறேன். சுத்தி என்ன பாருன்னா ஒரு ட்ரக்ல செங்கல்லு கல்லுங்கெல்லாம் வச்சிருக்கேன். Yes. அதாவது அடிக்கணும், போலீஸ் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு அவங்க திருப்பி அடிச்சாங்க. பெண் குழந்தை, அதாவது இப்படி ஒரு அராஜகம். ப்ரீவியஸ் டே நைட் அங்க பேசிட்டு இருக்கும்போது கோதி மீடியா வருது உள்ள வந்து என்ன கேக்குறாங்க, என்ன நீங்க வந்து எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க, எம்பிஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க. ஆமா, ஆனா அவங்க எதிர்கட்சிக்காரங்க கூப்பிடல, தே ஆர் பார்லிமெண்டேரியன்ஸ். நாங்க கேக்குறது பிஜேபி பார்லிமெண்டேரியன்ஸ் கூட வரலங்க. மக்கள் பக்கமா இருந்து பேச வேண்டியது பார்லிமெண்டோட வேலை. நான் தான் போன் பண்ணேன், சிபிஐ ஜான் பிரிட்டாஸுக்கு போன் பண்றேன், சு வெங்கடேஸ்வரனுக்கு போன் பண்றேன், அகிலேஷ் யாதவ் டீமுக்கு பண்றேன். பிகாஸ் அவங்களெல்லாம் போன் பண்ணி கேட்டேன், நான் உங்களோட மத்த விஷயத்துல பேசுறேன்ல, நீங்க மக்களுக்காக வரணும் இல்ல, குழந்தைங்களுக்கு வர்றாங்க. அது அவங்களுக்கு தாங்க முடியல. இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்போசிஷனோட, அதாவது எங்கெங்க பண்ண முடியுமோ. பட் தீஸ் யங்ஸ்டர்ஸ், நான் சொல்றேன், இது என்னுடைய போராட்டம் இல்ல, வேன்சுக்கோட போராட்டம் இல்ல. கண்ணுல தண்டை வருது. அதாவது எங்க அவங்களுக்கு வந்து கேஸ் அடிச்சிடுறாங்கன்னு பாக்குறோம் நாங்க, டியர் கேஸ். ஏன்னா டீஹைட்ரேட் ஆயிருக்காங்க, தண்ணி இல்ல, 2 நைட்ஸ்ல இருந்து அப்படி இருக்காங்க, தூக்கம் இல்ல. டியர் கேஸ் இருந்தா எப்படி பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியாது குழந்தைங்களுக்கு. நாம் பட் என்ன சொல்றேன், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு பாத்து. ஒருவேளை நாங்க இல்லாம இருந்தோம், வெளில இருந்து ஒரு ட்வீட் பண்றதோ இது பண்றது வேற விஷயம். போய் என்ன நிலவரன்னு பாக்குறது. நைட்டு அப்படி படுத்துட்டு இருக்காங்க சில அப்பாக்கள் சில ஒரு சின்ன பேப்பரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு காத்தடிக்கிறாங்க. எங்கெங்கெங்கயோ வாட்டர் வருது, எங்கேயோ ஒரு பிஸ்கட் வருது, அது கிடைச்சா போதும். ஆனா அத பகிர்ந்துகிட்டு சாப்பிடுறாங்க யங்ஸ்டர்ஸ். எனக்கு உண்மையாவே ஒரு நாட்டுக்காக போராடிட்டு இருக்கும்போது நம்ம இந்தியா இப்படி போராட்டம் தான் வந்துச்சாங்க. பட் தே குட் நாட். கடைசியில நம்ம முடியும் எப்படியாவது ஜந்தர் மந்திரம் எடுத்துக்கும். அதுக்குள்ள பிளான் பண்றாங்க. ஒரு ஆபீசர் பார்த்து அவனுக்குள்ள வந்து கத்தி பேசுறது எனக்கு கேக்குது. இவனை எப்படியாவது தூக்கிட்டு போய் வேற காரணத்துல அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க முடியுமா இந்த பிரகாஷ் ராஜ் அப்படின்னு. அதாவது ஒரு 4 ஓட்டர் ஐடி ஏதோ ஒண்ணு போட்டிருந்தானுங்கல்ல, அது 2 நாள்ல தேர்ந்துடும். கேஸுக்கு போயிட்டோமோ அதை அடிச்சிடுற கேஸ். டெல்லி போலீஸ் அப்படி. என்னுடைய இன்டெலிஜென்ஸா நீங்க அங்க இருக்க கூடாது இல்லையா, இந்த குழந்தைங்க இந்த இடம் எடுக்காம நான் மறுபடியும் வர எப்படி போறது, ஃபுல் டே பாத்துக்கிட்டு இருக்கேன். ஃபைனலி நான் வெளியே வர்றதுக்கு 3 MP காரங்களை வச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாம ஒரு ஆட்டோவை பிடிச்சி வெளியே வந்து லாஸ்ட் மினிட்ல பிளாக் ஊபர்ன்னு இருக்கும் டெல்லியில, அதை பிடிச்சி வெளியே வர வேண்டியதா போச்சு. வாட் தே டிட் வாஸ் இம்பாசிபிள், பட் வாட் தே குட் நாட் ஸ்டாப். இன்னைக்கு அப்போசிஷன் பேசுது. இன்னைக்கு ராகுல் காந்தி, ஐ எம் வெரி ஹாப்பி தட் இஸ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மோதிஸ் ஹவுஸ். இன்னைக்கு கங்கனா ரனௌத்தோட ஒரு வீடியோ பாக்குறோம். நீங்க எப்படி இருந்தது உங்களுக்கு? நாங்க எல்லாம் பயந்துட்டோம், போலீஸுக்கு தேங்க்யூ, அவ்வளவு பயம் இருக்குல்ல. பட் இதுல ரொம்ப முக்கியமான இளைஞர்கள் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம், அரசியல் கட்சி இல்ல, எந்த தலைவனும் இல்ல, ஆனா அவனுங்க இளைஞர்கள் பொறுப்பா இந்தியா இன்னொரு பங்களாதேஷோ நேபாளோ ஸ்ரீலங்கா ஆகக்கூடாதுன்னு பாக்குறாங்க. They never wanted to resort to violence. அதுக்கு 15 minutes ஒரு தடவை, 1 hour ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா இவங்களுக்கு என்னன்னா, அதையும் தாண்டி ஆதங்கத்துல ஏதாவது பண்ணிடுவாங்களோ. சோ இந்த போராட்டத்துல வழி தாங்கணும், அடி தாங்கணும். ஆனா அவங்களால ஜெயிக்க முடியல. அவ்வளவு டியர் கேஸ் அடிச்சு, அவ்வளவு இது அடிச்சு, மொத்தம் டெல்லியை கண்ட்ரோல் 5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வர டெல்லி. எங்க சோ இந்த வழி நடந்தது, மறுபடியும் போராட்டம் முடியுங்கிறத விட நான் உங்களோட ஏன் பேசிட்டு இருக்கேன், நம்ம ஒரு டிபேட்டை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. எந்த கட்சியாவது இருக்கட்டும், ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு கொடிமுகனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா யாரை கேட்கும்? ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஏன் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க கவர்மெண்ட்? ஒரு விவசாயி பேசுறான், ஒரு இளைஞன் பேசுறான், ஒரு டீச்சர்ஸ் பேசுறாங்கன்னா கேட்கிற காதுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? அதையே உங்களுடைய பார்லிமெண்ட். இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம், அப்போசிஷன் பார்ட்டிகள் வந்தது, எல்லாரும் பேசினாங்க. ஃபர்ஸ்ட் டே பார்லிமெண்ட் வாஸ் அட்ஜார்ன்ட் பிகாஸ் தி क्वेश्चन வாஸ் ஆஸ்க்ட். தெருவுல இருக்கிற ஒரு பிரச்சனை நம்ம ஜனநாயகத்துல பார்லிமெண்ட்லயோ சட்டசபையிலயோ போய் தான் தீர்மானிக்கணும். அத போகணும்னா குடிமகன் என்ன பண்ணணும்?
ஒரு போலீஸ் போர்ஸ் குடிமக்கள் மேல நீங்க பயன்படுத்துறீங்கன்னா எந்த அளவுன்னு ஒரு ரூல் இருக்கா? ஒரு 20 நாள் குழந்தைங்க இந்த நாட்டுல உண்ணாவுக்காக உட்காந்து வெந்து அழுது அடி வாங்கி அதுக்கப்புறம் தான் அனுப்புவீங்களா கேட்கறதுக்கு? இன்னைக்கு இது நான் பிளைட்ல வந்துகிட்டு இருக்கேன். இளைஞர்கள் தேங்க்யூ சார், அவங்க எல்லாம் பிளைட் பிடிச்சி வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க, கர்நாடகால இருந்து வந்திருக்காங்க, கேரளால இருந்து வந்திருக்காங்க, ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க. அங்க எல்லாம் ஹிந்திக்காரங்க பசங்க அதிகமா இருக்காங்க. நான் அவங்களுடைய அந்த மொழியில போய் பேச வேண்டியதா இருக்கு. அவங்கள ஒரு தைரியம் கொடுக்க நான் இருக்கேன். அவங்களோட நீங்க தான் லீடர்ஸ், பட் நான் இருக்கேன். பட் இது எங்க போகுது? இன்னைக்கு அம்மனம் ஆயிட்டானுங்க இந்த கவர்மெண்ட்ங்கிறது வேற விஷயம். இன்னைக்கு எதுவா இருந்தாலும் எந்த மிடில் கிளாஸ் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா இருந்ததோ அவங்கள குழந்தைங்க அடிச்சுட்டாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த தாய்க்கு இருக்கிற அந்த அந்த ஒரு இதயம், தாய்மை ஒரு அரசுக்கு இருக்கணுமா வேண்டாம்? நம்ம இதுல இருந்து பண்ண வேண்டியது இது ஜெயிக்கும், அவனுங்க இறங்குவானுங்க, அது வேற விஷயம். பட் இதுல இருந்து நம்ம ஒரு சிவில் சொசைட்டியா நம்ம பல டிஸ்கஷன் பண்ண வேண்டியது. சார், நேத்து நிச்சயமாக மாணவர்கள் உறங்கவில்லை. எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் நாங்களும் உறங்கவில்லை. என்னுடைய பல நண்பர்கள் டெல்லியிலிருந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் எடுத்து எங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. எங்களோட டீம் இங்கே கண்டினியூஸ்லி ஃபார் த லாஸ்ட் 3 days ஐ ஹவ் நாட் கான் ஹோம். திஸ் இஸ் த ரியாலிட்டி. பட் நரேந்திர மோடி, அமித்ஷா, ஜேபி நட்டா, தர்மேந்திர பிரதான் ஸ்லெப்ட் வெல். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர்களால் உறங்க முடியுமா என்கிற அந்த கேள்வி. டுடே the entire Delhi is at peace. But அவங்களுக்கு ஒரு தடவை இந்த மக்கள் சொல்லிட்டாங்க, இளைஞர்கள். அதான் ஒருத்தர் ஒரு பியூட்டிஃபுல், இந்த எவ்வளவு கிரியேட்டிவா இருக்க இளைஞங்கன்னா, ஒருத்தர் வந்து இன்னைக்கு இதுல பார்த்தேன், ஒரு சோசியல் மீடியால ஒரு காக்ரோச் எப்படி பிடிச்சிருக்கான். பெரிய ஆள் ஆயிட்டடா நீ. முதல்லாம் வந்து பெண்கள் எல்லாம் பயப்படுவாங்க உன்னை பார்த்து, பெண் குழந்தைங்க எல்லாம். இப்ப மோதியே பயப்படுற மாதிரி ஆயிட்டேடா நீ. சி, அது இப்பதான் காது கேக்குது அவங்களுக்கு. அதாவது அந்த அகங்காரம் இருக்குல்ல, எவ்ரிதிங் லீகல் பாருங்க. அவங்களுடைய இதுன்னா they attacked us, they pushed us, துரத்து எடுப்பீங்களா? மண்டிய ஊறி புடிச்சிட்டு இருக்காங்க பசங்க. ஒரு பெண்ணு ஒரு ஆபீசரை கேட்டுக்கிட்டு இருக்கு, உன் குழந்தைக்கு எப்படியான தாங்குவியா? கேக்குது இல்ல, அது நெஞ்சில உதைக்குதியா நீ? யூனிஃபார்ம் இல்லாம போலீஸ் பேட்டன் பிடிச்சிட்டு இருக்கிற சுத்திக்கிட்டு இருக்காங்க. யாரு அவங்க எல்லாம்? எந்த ஊருக்கு குண்டாங்க அவங்க எல்லாம்? So they want to say it legally we stop. There is an unrest. Morally, என்ன? Even So legally also it is not இழுக்கணும். correct. Legally also it is incorrect. Legally எப்படின்னா, according to the rule, they self defense, போலீஸ் அடிச்சாங்க அதனாலதான் அடிச்சோம். யூனிஃபார்ம் மேல கை வச்சிருக்கியா நீ? அதுதான் எங்க நண்பன் ஒரு கவிதை எழுதுனா, நான் அதை வந்து பாடம் படிக்க போறேன் ரீசெண்ட் ஷார்ட்லி. நீங்க கேள்வி கேட்காதீங்க, கேள்வி கேட்டா உடைப்போம், கால் உடைப்போம், கை உடைப்போம், தலையை உடைப்போம், ஆனா விரலை மட்டும் உடைக்க மாட்டோம். என்ன ஓட்டு போடுறது வேணாம். திஸ் இஸ் ஹவு த யங்ஸ்டர்ஸ் ஆர் டாக். அண்ட் இந்த இளைஞர்சி ஒண்ணு சர்னிங்க்கு தமிழ் வருடம் அது சர்ன் ஆயிட்டு இருக்குல்ல, ஒரு மூமெண்ட் இஸ் சர்னிங், அதை நீ நிறுத்த முடியாது. இன்னைக்கு நீங்க அடிச்சு சோனங் வாங்சுக்க தூக்குனீங்க, 100 மடங்கு மக்கள் வந்தாங்க இளைஞர்கள். சோனம் வாங்சுக் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 4000 5000 பேர் இருந்து மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, பில்டப் ஆயிட்டு இருந்தது. The minute you took 5 lakh students came. இன்னைக்கு பாருங்க ஜந்தர் மந்தர், பேசிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு திருமாவளவன் போன் பண்ணாரு, எனக்கு அங்க போறதுக்கு பர்மிஷன் வேணும், போயிட்டு வாங்க நீங்க எல்லாம். போனார் இன்னைக்கு. நீங்க போங்க, நான் வரேன், எனக்கு பல விஷயங்கள் இருக்கு வெளியில, I have to handle, I'm coming there also. இன்னைக்கு பாருங்க மறுபடியும் அங்க வந்து உட்காந்து, எங்க இருந்து அவங்களுக்கு வாட்டர் வருது, எங்க இருந்து அந்த தைரியம்? நேத்து நைட்டு 10 மணில இருந்து அங்க அடி வாங்கி ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் பண்ணிதான் அங்க இருந்து கிளம்புனேன். அவங்க இடத்தை எடுத்தோம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்புனேன். Because I have other works to do on the same movement. Because see, immediately அவ்வளவு அடிச்சு அவ்வளவு டியர் கேஸ் போட்டாங்க. அப்போ அந்த அழுகைக்கு உள்ள எவ்வளவு இருக்கணும் பெயின்.
இவங்களுக்கு மக்களுக்கு புரிய வேண்டியது இந்த டிஸ்கஷன்ல ஏதோ பிஜேபியை திட்டுறதோ அரசாங்கம் திட்டுறதோ இல்ல. நம்ம 2 பேருடைய டிஸ்கஷன்ல மக்களுக்கு புரிய வேண்டியது, True. இப்பேற்பட்ட எக்ஸாமுக்கு அந்த குழந்தை 5th 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ரெடி ஆகுங்க. 5-6 வயசு 8 வயசு குழந்தை இருக்கும்போது நம்ம நாட்டுல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு செட்டில் ஆகிக்கணும், நம்ம வாழ்க்கையில சம்பாதிச்சதெல்லாம் அங்க போடணும், அதுக்கப்புறம் தான் வயசான காலத்துக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் வச்சுக்கணும். அது இல்லைன்னா குழந்தைங்க வளர்ந்துடணும், அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்களோ இல்லையோங்கிறது வேற விஷயம். அப்படி பொத்தி பொத்தி 15-20 ஆண்டுகளோட சாக்ரிஃபைஸ் ஒரு எக்ஸாம் லீக் ஆயிட்டு போயிடுச்சுன்னா உடைஞ்சிடுச்சுல்ல. ஒரு குழந்தை 17-18 வயசுங்க, தற்கொலை பண்ணிக்கிட்ட குழந்தைங்களோட வயசு என்ன பக்குவம் இருக்கும்? அப்படி ஒரு குழந்தைக்கு இன்னுமே எதிர்காலம் இல்லை இந்த நாட்டுல. இனிமே நான் ஜெயிக்க முடியாது, யாருக்கு பதில் சொல்லணும்னு அழுது தற்கொலை பண்ணிக்கிற ஒரு தைரியம் பண்றாங்கல்ல, அது வலிக்க வேண்டாம் நமக்கு. இப்படி காசு கொடுத்து வாங்கின பேப்பர்ல எவனோ ஒருத்தன் தகுதி இல்லாதவன் டாக்டர் ஆனான், அவன் கிட்டதானே நம்ம குழந்தைங்களை ஆபரேஷன் எடுப்போம், நம்ம போனோம். தகுதி இல்லாதவன் ஒரு இன்ஜினியர் ஆனா அவன் கிட்ட பிரிட்ஜுக்குள்ள தான் நம்ம போனோம். இதை நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் மக்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கிற ஒரு சிஸ்டம் எடுத்துட்டு ஒர்க் அஸ் அன் ஆர்கனைசேஷன். நம்ம அந்த கேள்வியை கேட்க வேண்டியதா இருக்கு, அதையும் கேட்க வேண்டியதா இருக்கு. இவனுங்க போவானுங்க, இவனுங்க ஃபார்மர்ஸோட இப்படிதான் பண்ணாங்க, ரெஸ்லர்ஸோட இப்படிதான் பண்ணானுங்க, மணிப்பூர்ல இதுதான் பண்ணானுங்க, இதுதான் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. பட் நம்ம எவ்வளவு நாள் சைலண்டாரும்? ஒரு குடிமகனை நீ எந்த அரசியல் கட்சியோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாட்டோட இருந்தா போதும் இல்லையா? நம்ம இன்னி கேள்வி கேட்கணும். இன்னைக்கு ஒரு மகா பஞ்சாயத்து நடந்திருக்கு. மகா பஞ்சாயத்து நடந்து முடிஞ்ச உடனே டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமா பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியே அப்படியே ஸ்தம்பித்து போகும்படி அங்க வந்து நிற்கிறாங்க. டெல்லிக்குள்ள வரவிடாமல் டெல்லி போலீஸ் அவர்களை தடுத்து நிறுத்தி யூரோ ஒரு ரூல் எடுத்துட்டு வந்ததுனால இந்தோ அமெரிக்கா ட்ரீட்டி அத பாருங்க. இங்க ஆல்ரெடி இளைஞர்கள் நீங்க வர முடியாது, அங்கேயும் டியர் கிளாஸ் வாட்டர் கேன். எவ்வளவு நாள் தடுத்து? 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை, வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்பை நான் உருவாக்குவேன் என்று. அந்த ப்ராமிஸ்ல இருந்து அவர் 50% 25% பண்ணியிருந்தால் கூட இந்த கூட்டம் அங்கே வந்திருக்காது. பிகாஸ் இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம், வட இந்தியாவை பொறுத்தவரையில் ஏராளமான நபர்கள் ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ். அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு வேலை, ஒரு பியூன் வேலை கிடைச்சிட்டா கூட என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தை நான் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுவேங்கிற, அதற்கு பின்னாடி 10-15 ஆண்டுகளாக பேரண்ட்ஸ் பண்ற சாக்ரிஃபைஸ், பொத்தி வளர்த்த குழந்தைங்க. தென்னிந்தியா ரொம்பவே அட்வான்ஸ்டான நிலையில் இருக்குது, இங்கெல்லாம் இந்த ஸ்ட்ரகிளை நீங்கள் பார்க்க முடியாது. பட் வட இந்தியாவுக்கு நீங்கள் போய் பாருங்கள், காலையில் 4 மணி 3 மணிக்கெல்லாம் அப்படியே டிஷர்ட் ஷர்ட்டை போட்டுட்டு ஓடுவாங்க. இவர்கள் கொடுக்கக்கூடிய 4 வருஷம் அக்னிவீர் திட்டத்திற்காக. ஆமாங்க, 4 வருஷம் அக்னிவீர் திட்டத்திற்காக காலையில் 3:30 மணிக்கு ஒருத்தன் ஓடுவான். ஸோ தட் ஹீ கெட்ஸ் தட் ஃபிட்னஸ் எக்ஸாமினேஷன். இதை தாண்டி ஒரு சின்ன ஒரு பிஎன் வேலைன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட அங்கே லட்சக்கணக்கான மாணவர்கள் அடிச்சு பிடிச்சி போய் நிற்பாங்க, நைட்டு பகல் படிச்சுட்டு இருப்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக. ஸோ திஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் நீட் ஆர் அ பர்சன் ஹூ வில் பில்ட் அ பிரிட்ஜ். இட் இஸ் ஃபார் என்டையர் எஜுகேஷன் சிஸ்டம். பையன் வந்து பேசுறான் என்கிட்ட, நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு இருந்தேன் சார், பட் நான் எக்ஸாம் போடுறது ஆல்ரெடி வித்துட்டு இருக்கு சார், 15 லட்சம் நம்பர் வந்த உடனே கூட இப்பவே கொடுக்க வேண்டாம், அவ்வளவு தெளிவா இருக்காங்களாம் விவகாரத்துல. I trained physically sir, but I should have 15 lakhs 25 lakhs. ஹரியானா, பஞ்சாப் இளைஞர்கள் பார்க்கணும், அந்த வழியை பார்க்கணும், அவ்வளவு கோபம் இருக்குங்க. அந்த irreparable damage for the generation. உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்போது அப்படியே ஒரு படம் பார்க்கும்படி இருந்தது. அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அந்த காட்சிகள் வந்து போயிட்டுருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் அந்த இடத்துலேருந்து வந்து அந்த விஷயங்கள் எடுத்து வைக்கும்போது நிச்சயமாக
இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பல நபர்களுக்கு அந்த வழி போய் சேர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களால் டெல்லிக்கு போக முடியவில்லை, உங்களால் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை, அட்லீஸ்ட் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம், இந்த வீடியோ கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் பட்டன் இருக்கும், லைக் பட்டன் இருக்கும், இல்லையா உங்களால் முடிஞ்ச உங்களுடைய கேள்விகள் இருக்கும், நீங்கள் எங்களை கூட திட்டலாம், பிரச்சனை இல்லை, கீழே எழுதுங்க. நீங்கள் எழுத நீங்கள் கேட்க தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் அதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியும், அதை நம் பலப்படுத்த முடியும். இதை நம்ம எங்கேயோ மறந்துட்டோம். 12 ஆண்டுகளாக அடிமையாகி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 200 ஆண்டுகள் வெள்ளையர்கள் இந்தியர்களை அடக்கி வாசித்து வந்தார்கள். 12 ஆண்டுகளில் சங்கிகள் இந்தியாவை அடக்கி விட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். ஐயா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த அளவில் இவ்வளோ ஆழமாக தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்ததற்காக மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கடைசியில் உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்று சொல்றேன், ரீசெண்டா படிச்சேன், போராடுங்க. போராட முடியலையா, இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. பேச முடியலையா, எழுதுங்க. எழுதவும் முடியலையா, இப்படி போராடுறவங்களோட கேள்வி கேட்க விட கூடவாவது நடங்க. சும்மா இருக்காதுங்க. தேங்க்யூ. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.